தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். திரு நாராயணன் அவர்கள் இன்னைக்கு நம்ம நிறைய திட்டணும்னு வந்திருக்கிறார். அவர் பேசாம விட்டா எப்படி? அவர் எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கிறாரு. 45 நம்பர் டெல்லியில 27 ஆண்டு காலத்துக்கு பிறகு ஆட்சி அமைக்கிறத நோக்கி போயிட்டு இருக்கிறார் திரு நாராயணன். யூ மஸ்ட் பி வெரி ஹாப்பி. காங்கிரஸ் நண்பருக்கு நன்றி சொல்லுங்க, அவங்க உங்களுக்கு செஞ்ச உதவிக்கெல்லாம். டெல்லி மக்களுக்கு நன்றி சொல்லுங்க. வேற யார் யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும்? இல்ல, பிஜேபி ஜெயிச்சதுன்னு சொன்னா அது கண்டிப்பா ஒரு முக்கிய காரணம் காங்கிரஸ்ன்றதுல நீங்க சொல்றதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. அதிலும் குறிப்பா ராகுல் காந்தி அவர்களுடைய பங்களிப்பு என்பது மிக மிக அதிகம். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அந்த விஷயத்துல அவர் நல்லதான் செஞ்சுட்டு இருக்காரு தொடர்ந்து. ஆனால் டெல்லியை பொறுத்தவரையில மெஜாரிட்டி எடுக்காததுக்கு காரணமே எங்க தலைவர் தான். அந்த உண்மையா சொல்லுங்களேன். நூற்றாண்டு கால கருத்தியல் முரண்பாடு சார். எலெக்ஷன்ல நீங்க லோக்சபால உங்களால மெஜாரிட்டி வாங்க முடியலன்றதுக்கு உங்களுக்கு இருக்கிற ஒரு வாரி பேசிட்டு காரணம் எங்க தலைவர் தான். அந்த உண்மையா சொல்லுங்க, பதில் வாங்குவோம் திரு நாராயணன். எஸ் ஹரி. சோ இப்போ இது டெல்லியை பொறுத்தவரையிலும் காங்கிரஸ் ஒரு பெரிய ரோல் இல்லை. ஆக்சுவலா நம்ம பார்த்திருக்கிறோம். கடந்த 2 தேர்தல்களாக 10 வருடங்களாக ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் இல்லை என்பதுதான் உண்மை. அது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். கடந்த 3 ஓட்ட பிரிச்ச ரோல் இருக்குல்ல, ஓட்ட பிரிச்ச ரோல் அப்படி ஆம் ஆத்மிக்கு வாக்கு எல்லாம் பிரிச்சிருக்காங்க. 2 பேருக்கு காமன் எலெக்டர்ஸ் இல்ல 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 அப்படி இல்ல. நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் 2020 53.52 விழுக்காடு ஆம் ஆத்மிக்கும், பாரதிய ஜனதா கட்சி கிட்டத்தட்ட 38.51 விழுக்காடு. இதுல ஓட்டை காங்கிரஸ் பிரிச்சதுன்றது உறுதியா கிடையாது. காங்கிரஸ் டெசிமேட்டட். டெல்லியில காங்கிரஸ் ரூட்டட் அவுட். அதனால டெல்லி மக்கள் காங்கிரஸை மறந்துட்டாங்க. கிட்டத்தட்ட ஃபர்காட்டன் காங்கிரஸ் அப்படின்றதுதான் உண்மை. அப்போ போட்டி அப்படின்னு சொல்றது பிஜேபிக்கும் ஆம் ஆத்மிக்கும் தான். அப்போ ஆம் ஆத்மியை பொறுத்தவரையில என்ன இஷ்யூ அப்படின்னு சொன்னா ஒன்லி கரப்ஷன். மக்கள் அங்கு ஒரு முறைகேட்டை, டோட்டலான ஒரு முறைகேட்டை, கிட்டத்தட்ட ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிறைக்கு சென்று அமர்ந்திருந்த ஒரு மிக மோசமான துர்பாக்கியமான அந்த ஒரு நிலைமை என்பது இப்ப மணிஷ் சிசோடியா பார்க்கிறோம். அவர் உட்பட அத்தனை பேருமே மிக மோசமான அளவுல அங்க செயல்பட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களை நம்பி வாக்களித்த மக்களை ஏமாற்றி இருக்கிறார்கள், முதுகிலே குத்தி இருக்கிறார்கள் என்று சொல்லலாம். அது துரோகத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் இந்த நாட்டுல ஆம் ஆத்மி தான். ஏனென்று சொன்னால் நாம் பார்த்தோம் 2014 எப்படி இருந்தாங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் என்னெல்லாம் சொன்னாரு. ஒரு ஊழல் அற்ற ஒரு நபராக அவர் தன்னை முன்னிறுத்தி கொண்டு அதன் பிறகு எப்படியெல்லாம் அவங்க ஊழல் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றத நம்ம பார்த்தோம். குறிப்பா சொல்லணும்னா இந்த மிகப்பெரிய முறைகேடான சாராய ஊழல், லிக்கர் ஸ்கேம், அது ஒரு மிக மோசமான ஒரு முன்னோடி. எப்படி தமிழ்நாட்டுல டாஸ்மாக்ல நடக்கக்கூடிய அத்தனை முறைகேடுகளை காப்பி பேஸ்ட் பண்ணி அங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில மக்கள் வெறுத்து போய் விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்க இப்ப நான் பேசும்போது கூட ஏதோ பேச்சு வந்துச்சு. அங்க 2 பவர் சென்டர் இருக்கிறது ஒரு ப்ராப்ளம் தான் எப்பொழுதுமே. அதனால அந்த ஏன் 2 பவர் சென்டர் இருக்கிறது ப்ராப்ளம் சொன்னா, டெல்லி இஸ் a ஸ்மால் ஸ்டேட். ஆனா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மிக மிக அதிகம். அங்க இருக்கக்கூடிய அந்த மேனேஜ்மெண்ட், அது நிர்வாகம் என்பது ஒரு சிறிய மாநிலத்தினால அவ்வளவு பெரிய விஷயங்களை ஹேண்டில் செய்வது கஷ்டம். ஏனென்றால் நம்முடைய தலைநகரம் டெல்லியாக இருப்பதனால்தான் நேரடி அப்படின்ற ஒரு பேச்சு வந்துச்சு. அதனாலதான் அந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் என்று சொல்வதை விட அந்த அதிகாரம் என்பது டெல்லியினுடைய மக்களுக்கு, டெல்லி வாழ் மக்களுக்கு, நாமெல்லாம் அடிக்கடி போறோம் அதெல்லாம் வேற. ஆனா டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி வாசிகளுக்கு, அந்த மாநிலத்துடைய மக்களுக்கு அங்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் அமைவது மட்டும்தான் அவர்களுக்கு நல்லதை கொடுக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதைத்தான் இந்த முறை செய்திருக்கிறார்கள்.